அல்லேலூயா. இந்த 3 செய்தி இன்று, நாளை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில 3 மெசேஜ் நான் உங்ககிட்ட கொடுக்க போறேன். 3ம் ஒரே வசனம். சரியா? அதனால நாளைக்கு ஸ்கிப் ஆயிரலாமா அப்படின்னா என்ன பண்ணிடாதீங்க. புரியாம போயிடும். இன்னைக்கும், நாளைக்கும், நாளை மறுநாள். சரியா? 3 செய்தியிலும் ஒரே வசனத்தை வச்சு தான் என்ன பண்ண போறேன், நான் உங்களோடு கூட பேசப் போகிறேன். கர்த்தர் எனக்கு தந்த ஒரு நல்ல ஒரு வார்த்தை. இத கொஞ்சம் பொறுமையாய் நம்ம தியானித்து என்ன பண்ண போறோம், இந்த 3 நாட்களிலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். எல்லாரும் உங்க பைபிள திருப்பிக்கிறங்க. யாத்திராகமம் 3 முதல் வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்ம சேர்ந்து வாசிக்க போறோம். யாத்திராகமம் 3ல 1 to 5 வரைக்கும் என்ன பண்ண போறோம், சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். இந்த 5 வசனம், அதுல கீவேர்டு எது அப்படின்னா 2வது வசனம் தான் கீவேர்டு. நம்முடைய இந்த செய்தியினுடைய மைய வசனம் இந்த 5ல எது அப்படின்னா 2 தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனம் ஆனார். இதுதான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 3 செய்தியிலும் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம். முதல் வசனத்தை நான் கொஞ்சம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என்ன பேச போறோம் அப்படிங்கறது ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டா, என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 2வது வசனத்துல 4 காரியம் இருக்கு. என்ன காரியம் இருக்கு? 4 காரியம் அல்லது 4 நபர்கள் அல்லது 4 விஷயம் வச்சுக்கலாமே. எத்தனை இருக்கு? என்னென்னலாம் இருக்கு தெரியுமா? நம்பர் 1 முட்செடி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நம்பர் 2 அக்கினி. 2வது என்ன இருக்கு? நம்பர் 3 கர்த்தருடைய தூதனானவர். 4வது மோசே. எத்தனை காரியம் இருக்கு? 1 முட்செடி, 2வது அக்கினி, 3வது கர்த்தருடைய தூதனானவர், 4வது மோசே. இதுதான் நம்முடைய மையம். இத போக்கஸ் பண்ணித்தான் இன்னைக்கு என்ன பண்ண போறோம், தொடர்ந்து இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இப்ப நான் முதல் வசனத்துல இருந்தே உங்களுக்கு நான் கொஞ்சம் வந்தா நமக்கு கொஞ்சம் விளங்கிக் கொள்ளலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். இந்த மோசேக்கு சொந்தமா என்ன இல்ல? ஒரு ஆடு கூட யாருக்கு இல்ல? இந்த மோசேக்கு சொந்தமாய் ஒரு ஆடு கூட இல்லை. யாருடைய ஆட்டை இவர் மேய்த்து கொண்டு வருகிறார் அப்படின்னா, தன் மாமனுடைய ஆட்டை இவர் என்ன செய்கிறார்? மேய்த்து கொண்டு வருகிறார். இதை கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு அடுத்த இந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதிக்குள்ள போறோம். எப்படிப்பட்ட மோசே இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? ஆடு மேய்க்கிறார். மோசே யார்? எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்தவர், பயங்கரமானவர், வாக்கிலும் செய்கையிலும் எல்லா காரியமும் இந்த மனுஷனுக்கு தெரியும். அங்க இருந்தார், டாப்ல இருந்தார். இப்ப எங்க இருக்கிறார்? வனாந்திரத்துல. நான் ஒரு காலத்துல டாப்ல இருந்தோம்யா,
எல்லாமே வீட்டுக்குள்ள சூப்பர் சூப்பரா இருந்துச்சியா? இன்னைக்கு கொஞ்சம் எங்க இருக்கு? வனாந்தரம் வருது. என்ன வருது? எத்தனை பேருக்கு வீட்டுக்குள்ள வனாந்தரம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த மோசேக்கு இந்த வனாந்தரம்? ஏன் இந்த மோசேக்கு இந்த ஆடுகள்? முதல்ல அதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இந்த மோசேயினுடைய வாழ்க்கைய 3ஆ பிரிக்கலாம். எத்தனையா பிரிக்கலாம்? சொல்லுங்களேன். கொஞ்சம் பேசுனீங்கன்னா 12 மணிக்கு முடித்து விடுவேன். பேசலன்னா 11:30க்கு முடிப்பேனா? 12:30 1 மணி. மோசேயினுடைய வாழ்க்கையை எத்தனையா பிரிக்கலாம்? 40 40 40. அவர் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தாரு? அந்த 3ஆ பிரிச்சுட்டா 40 40 40. முதல் 40 எங்க இருந்தார் தெரியுமா? எகிப்தில் இருந்தார். எங்க இருந்தார்? அடுத்த 40 எங்க இருந்தார் தெரியுமா? வனாந்தரத்துல ஆட்டுக்கு பின்னாடி இருந்தார். அடுத்த 40 தன் ஜனத்தை சிறையிருப்பில் இருந்து அழைத்து கொண்டு வருவதற்காய் போய் அவங்களோட 40 வருஷம் எங்க டிராவல் பண்றார்? வனாந்தரத்திலே நடந்து போகிறார். அப்ப 3 40 40 40 அப்படின்னு மோசேயிடம் பிரிக்கிறோம். எதற்காக இந்த ஆடுகள்? எதற்காக இந்த வனாந்தரம்? தேவன் ஒரு மனுஷனை உருவாக்கணும் அப்படின்னா எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் அவனை அழைத்து கொண்டு போவான். உங்ககிட்ட ஏதோ ஒரு காரியம் கர்த்தருக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், கோபமா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம், ஏதோ சம்திங், ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ஆண்டவருக்கு உங்ககிட்ட பிடிக்கலன்னு வைங்களேன், இதை சரிபடுத்த, உங்களை உருவாக்க, உங்களை உடைக்க எந்த எல்லைக்கும் போவா. நமக்கு அது புரியாது. மோசே கிட்ட அப்படி என்னத்தங்க அவர் மாத்த விரும்பினார்? இந்த மோசே பயங்கரமான ஒரு கோபக்காரர். மோசே யாரு? சொல்லுங்களேன். இந்த மோசே யாரு? பயங்கரமான கோபக்காரர். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு வைங்களேன். அப்பொழுது அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். 12ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா 11 கடைசி. எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை என்ன செஞ்சிட்டார்? சண்டை போட்டதுக்கு என்ன பண்ணிட்டாரு? வெட்டிட்டாரு. வெட்டி மண்ணுல கோவம் இந்த மனுஷனுக்கு எப்படி வரும்? இந்த மனுஷன் கையில 40வது வயசுல இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கர்த்தர் அடிக்க வேண்டாம், மோசேவே என்ன பண்ணிருப்பாரு? நடந்து போவாரு. என்ன மோசே, எனக்கு தண்ணி இல்லையா? யாரா கேட்டா, உனக்கு என்ன வேணும்? கூட்டு போவார். திரும்பி அவன் என்ன பண்ண மாட்டான்? ஏன் அவனை கூட்டு போனீங்களே, கர்த்தர் எடுத்துக்கொண்டார்னு போயிருப்பார். வெட்டி வனாந்தரத்துல என்ன பண்ணிருப்பாரு? புதைச்சிருப்பார். எவனாவது வந்து கேட்டிருப்பான், எவ்வளவு நாள் தான் இந்த அப்பத்தை சாப்பிட, எனக்கு நான்வெஜ் இல்லையா? யாருக்கெல்லாம் நான்வெஜ்? கோத்திரமா, உன் கோத்திரமே வா. ஒரே கோத்திரத்தை என்ன பண்ணிருப்பாரு? இங்க வனாந்தரத்துல நடத்திட்டு போகும்போது கூட பாருங்களேன், கர்த்தர் கற்பனை எழுதி கொடுக்கிறாரு. கீழே இவங்க வந்து கன்றுக்குட்டியை உருவாக்கி வணங்கி ஆராதிக்கிறாங்க. என்ன தெரியுமா பண்றாரு? கோபத்துல அதை உடைச்சி சாம்பலாக்கி என்ன பண்றாராம்? தண்ணியில கலந்து குடிக்க கொடுக்கிறாரு. கோவம் வந்தா இந்த மனுஷன் ஒரு மாதிரி ஆயிடும். ஆண்டவர் பாக்குறாரு, எப்பா நான் அடிக்க வேண்டாம். கானான் தேசத்துக்குள்ள போகும்போது யார் மட்டும் தான் இருப்ப? நீ திரும்பி பார்க்கும்போது அங்க வாருங்கள் என் பின்னால் அப்படின்னா அங்க யாரும் இருக்க மாட்டான், ஒருத்தனும் இருக்க மாட்டான். அப்ப இவனை என்ன பண்ணணும்? ட்ரெயின் பண்ணணும். அப்பதான் பார்த்தார், சரி உன் கோவத்தை இப்ப நான் உன்கிட்ட இருந்து எடுக்கணும் அப்படின்னா அடுத்த 40 வருஷம் நீ எங்க இருக்க போற? இப்ப வனாந்தரத்துல எதுக்கு பின்னாடி போட்டாரு தெரியுமா? ஆடு, நல்லா கவனிங்களேன், போறாரு, ஒரு 100 ஆடை ஓட்டிட்டு போறாரு. ஒரு ஆடு எங்க ஓடும்? வனாந்தரம் இங்க ஓடும். இன்னொரு ஆடு எங்க ஓடும்? இங்க ஓடும். இவருக்கு என்ன வரும்? கோவம் வரும். ஆனா இப்ப வேற வழி கிடையாது. ஆட்டை அடிக்க முடியுமா? மாமா காலி பண்ணிடு. இப்ப என்ன பண்ணணும்? இந்த ஆட்டெல்லாம் பத்திரமா வச்சு இந்த ஆட்டுக்கு பின்னாடி ஓடணும். அந்த ஆட்டை தூக்கிட்டு வந்து இங்க விட்டா இங்க இருந்து ஒரு ஆடு அங்க ஓடும். ஆட்டுக்கு
பின்னாடி ஓடி ஓடி, ஏன்னா 40 வருஷம் இவர் யாரா நடத்த போறாரு? தாவீது சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல என்ன செஞ்சீங்க? நடத்துனீங்களப்பா. ஆடு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆட்டு மந்தையை எடுத்தீங்கன்னா எல்லா ஆடும் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுல பெரிய ஆடு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா கறவல் ஆடு, குட்டி போடக்கூடிய ஆடுகள் இருக்கும், சினையான ஆடுகள் இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி போட்ட ஆடு இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி. இவ்வளோ காரியங்கள் இருக்கும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்த முடியுமா? மெல்லத்தான் நடத்தணும். சில ஆடு வேகமா போகும், சில ஆடு ஒரு ஸ்டெப் எடுத்து, குட்டி ஆடுலாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு யோசித்து பாருங்களேன். இவர் பார்த்திருப்பாரு, ஓகே இன்னைக்கு டியூட்டி முடியுது, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம், 4 மணிக்கு முடிச்சு 5 மணிக்கு போயிடலான்னு ஆட்டெல்லாம் 4 மணிக்கு பத்துறாரு. ஒரு 10 ஆடு மட்டும் என்ன செய்யும்? வீம்புக்குன்னு ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கும். 4 மணிக்கு வீட்டுக்கு போல நினைச்சா 8 மணிக்கு தான் கொண்டு போய் என்ன செய்யும்? பொறுமையை கொடுக்குறாரு. பட்டச்சி இவருக்கு டென்ஷன் ஆகி ஆட்டுக்கு பின்னாடி கத்தி, சில ஆட்டை மெதுவாய் நடத்தக்கூடிய சிறந்த மேய்ப்பனாய் கர்த்தர் இந்த மோசேயை மாற்றினார். ஒரு காரியம் உங்ககிட்ட கர்த்தருக்கு பிடிக்கலன்னு வைங்களேன், முதல்ல அன்பாய் சொல்லி பாப்பார். நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்ட்டோம்னு வைங்களேன், வீட்டுக்குள்ள பிரச்சனையே கொடுத்துருவாரு. என்ன கொடுத்துருவாரு? எனக்குலாம் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் சொல்லுவாரு, எப்பொழுதும் உன் கண்ணு யாரை மட்டும் தான் பார்க்கணும்? என்ன மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்பாரு. ஆனா நம்ம கண்ணு அப்பப்போ யாரையும் பார்த்துரும், கொஞ்சம் மனுஷங்களையும் பார்த்து. ஆண்டவருடைய கிருபையில அப்பப்போ எனக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் நபர்களை எழுப்பினார். நான் அதை மறுக்கவே மாட்டேன். ஏன்னா என் காரியம் உங்களுக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு. எவ்வளவு இருக்கு? கொஞ்சம் கடன். ஒரு 15 லட்சம் கடன். அவ்வளவுதான். சரியா? இப்பெல்லாம் இல்ல. இப்போ இந்த கடனுக்கு மத்தியில மாசம் நான் ஒரு 20-30,000 ரூபாய் இஎம்ஐ கட்டணும். இப்ப திடீர்னு கர்த்தர் யாரையாவது ஒருத்தர் எழுப்புவார். எழுப்பி என்ன பண்ணுவார்? டக்குன்னு 10,000, 5,000 ஏதாவது ஒரு தேவை சந்திக்கும். 1 மாசம் 2 மாசம் அவங்க ஹெல்ப் ஓடுமா? ஆல்ரெடி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, உன் கண்ணு யாரை மட்டும் தான் பார்க்கணும்? இந்த கண்ணு எங்க பார்த்துரும்? எப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சிருக்கிறேன். 2வது மாசத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? அட்ரஸே இருக்காது, கான்டாக்டே இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. முடிஞ்சு. இது எனக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப கர்த்தர் இதுல எனக்கு என்ன சொல்றாரு? யார் உனக்கு உதவி பண்ணாலும் உன் கண்ணு யார் மேலதான் இருக்கணும்? என் மேலதான் இருக்கணும். என் கண்ணு மாறிச்சுன்னா, ஓ மாறுதா, அப்ப நான் உனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு என்ன பண்ணிடுறாரு? உருவி விட்டுறாரு. எனக்கெல்லாம் இந்த மாசத்துல எல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? டோட்டலா உருவி அடைச்சிட்டாரு. எனக்கு இப்ப எந்த மனுஷனை சுத்தி பார்த்தா யாரும் இல்ல. இப்ப யார் மட்டும் தான் இருக்கிறா? இப்ப அவரு சொல்றாரு, ஆரம்பத்திலேயே உன் கண்ணு என்ன பார்த்தான்னு எல்லாரும் என்ன பண்ணிருப்பேன்? இருப்பேன். பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எனக்கு கொஞ்சம் கோப குணம் உண்டு. எனக்கு என்ன உண்டு? கொஞ்சம் பட்டு பட்டு வள்ளு வள்ளுன்னு எனக்கு கொஞ்சம் கோவம் வரும். வீட்லயும் கோவம் வரும், அம்மாட்ட கோவப்படுவேன். கோவம் வந்துகிட்டே இருக்கு. கர்த்தர் பார்த்தார், சரி நீ சரிப்பட்டு வரமாட்ட, உன் கோபத்தை உன்கிட்ட இருந்து எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? 2012 என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டேன். கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற மாதிரி அந்த சைடு இந்த சைடும் நடுவுல யார் மாட்டியாச்சு? சாப்பாடு நல்லா இல்ல அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி சொன்னா, அப்படியாப்பா சரிப்பா, அப்ப நான் அம்மா நாளைக்கு நான் குழம்பு உப்புலாம் கரெக்டா போட்டுறேன்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் என்னமா குழம்பு வச்சிருக்கீங்க, ஒரே உப்பா இருக்குன்னா, பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அம்மா குழம்பு சரியில்லைன்னு அப்படின்னு. இதே வார்த்தையை தானே 4 நாளைக்கு முன்னாடி சொன்னேன். அப்பதான் புரிஞ்சு, ஆஹா இனி நம்ம பேசுற வார்த்தை எப்படி பேசணும்? ரொம்ப ஞானமா, கோவம் வந்தாலும் அப்படியே அடக்கிக்கிட்டு அடக்கிக்கிட்டு எல்லாம் மாறி உருவாக்குவார். சில பேரை கர்த்தர் இன்னைக்கு உருவாக்கிட்டு தான் இருக்கிறார். உங்களுக்கு அது தெரியல. ஏன் பிரதர் எனக்கு மட்டும் இப்படி வருது பிரதர், ஏன் பிரதர்? எங்க வீட்டுல இருந்துச்சு ஆரம்பத்துல பிரச்சனைகள், இன்னைக்கு மாறிட்டு கடைசி வரைக்கும் அப்படிலாம் இருக்காது. அந்த நான் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணிடுவார்? எடுத்துறாரு. ஓகே இப்ப நீ எப்படி ஆயிட்ட, நீ கொஞ்சம் ட்ரெயின் ஆயிட்ட அப்படின்னு எடுத்துருவார். நீங்க உட்கார்ந்து இருக்கிற உங்க வாழ்க்கையில சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்து உங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார். பொன்னை புடமிடுவதை போல உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம்? உங்களை புடமிட்டு கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மோசேயை அப்படிதான் உருவாக்குறார். அவனுக்கு சொந்தமாய் ஆடு இல்ல. ஆனா அவங்க மாமாவுடைய
அவர் மாமா ஒரு ஆசாரியன், அந்த ஆசாரியனுடைய ஆட்டை அவர் மேய்த்து கொண்டு வருகிறார். இப்ப எங்க மேய்த்துட்டு போறாரு பாருங்க. அந்த முதல் வசனத்தின் 2வது பகுதி. அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். இப்ப எங்க வந்து நிக்கிறாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் கண்டிப்பாய் வரவேண்டிய ஒரு இடம் எது தெரியுமா? இந்த ஓரேப் அப்படிங்கிற இடம். இந்த ஓரேப்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். நான் உங்களுக்கு இந்த ஓரேப்னா என்ன, வேதம் ஓரேபை குறித்து என்ன சொல்லுகிறதுங்கிறத நான் சொல்றேன். முடிந்தா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். ஓரேப் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். அல்லேலூயா. ஏன் இந்த ஓரேபுக்கு வரணும்? ஏன் பிரதர் என்னுடைய வாழ்க்கையில நான் ஓரேப் என்கிற அந்த இடத்திற்கு நான் வரணும் அப்படின்னா, நீங்க ஓரேபுங்கிற கர்த்தருடைய பர்வதத்திற்கு வந்தா தான் உங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்து கொள்ள முடியும். இந்த மோசே மேல கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அவனை குறித்து ஒரு பெரிய ஒரு திட்டம். அதனால தான் மரிக்க வேண்டிய மோசே காப்பாற்றப்பட்டார். எகிப்துல அப்போஸ்தலர் 7:22 எழுதியிருக்கு. அங்க இருக்கக்கூடிய கல்வி, ஞானம், பேச்சு, செயல் எல்லாவற்றிலும் அவனை வல்லவனாக்கினார். 40 வருஷம் நீ என் ஜனத்தை நடத்தணும்னு சொல்லி 40 ஆண்டுகள் ஆடுகளை பழக்குவித்தார். எல்லா இடத்திலும் ட்ரெயின் பண்ணார். இதற்கு மோசே மேல ஒரு பிளான் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. அப்ப ஓரேப் அப்படின்னா தேவன் தன்னுடைய சித்தத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். நீங்க கவனிச்சு பாருங்களேன். இவர் அங்கங்க அப்படியே 40 வருஷம் மறந்துட்டார். எதை மறந்துட்டாரு? நான் யாருங்கிறத மறந்துட்டாரு. என் மூலமா தான் ஜனத்துக்கு ரட்சிப்புங்கிறத என்ன பண்ணிட்டாரு? நீங்களும் அப்படித்தானே? யாருங்கிறத மறந்தாச்சு. மேல என்ன அழைப்புங்கிறத மறந்தாச்சு. என்ன செய்யணும், என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க எல்லாம் மறந்தாச்சு. இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் என்ன பண்ணி இருக்கிறார்? அந்த சித்தத்தை ஞாபகப்படுத்தி இருக்கிறார். இந்த மோசேக்கு அப்படித்தான். அவர் பாட்டுக்குன்னு ஓகேயா, நம்ம வாழ்க்கை இனி எதுக்கு பின்னாடி தான்? இந்த ஆட்டுக்கு பின்னாடி தான். ஆட்டை கூட்டு வர்றது, அதுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறது, மறுபடியும் கொண்டு போய் விடுறது, இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஓரேபுக்கு வந்தார். அப்பா, இந்த ஆட்டுக்கு பின்னாடி போறதுக்கு நான் ஒன்னும் அழைக்கல, அந்த ஆட்டையே மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது ஒன்னு அழைக்கல. இத்தனை ஆண்டுகள் உன்னை உருவாக்கினேன் எதற்கு தெரியுமா? இத்தனை ஆண்டுகள் எல்லா காரியத்தையும் உனக்கு கற்றுக் கொடுத்து உருவாக்கினேன். ஏன் தெரியுமா? நான் உன் மேல ஒரு பெரிய சித்தத்தை வச்சிருக்கேன். ஓரேப் தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற இடம். 2வது யாத்திராகமம் 17:6. யாத்திராகமம் 17:6 ஆசிங்க. ம் 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 ஓரேப் என்பது தேவன் தன் ஜனத்தினுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு இடம். தாகம் என்பது உங்களுடைய தேவை, உங்களுடைய பிரச்சனை, உங்களுக்கு இப்ப அர்ஜென்ட்டா இருக்கக்கூடிய காரியங்கள். இந்த தாகமாகிய தேவைகளை தீர்க்கக்கூடிய இடத்திற்கு என்ன பெயர் தெரியுமா? ஓரேப். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பா எங்க வரணும்? ஓரேபுக்கு வரணும். நீங்கள் ஓரேபுக்கு வரும் பொழுது உங்களுடைய தாகத்தை அவர் தீர்த்து வைப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கர தாகம், வழியே இல்ல. ஆண்டவர் சொல்லிட்டார் ஓரேப்ல, எப்பா அடி, உனக்கு என்ன வரும்? தண்ணீர். ஓரேப் கர்த்தர் தன் ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கும் இடம். இன்னொன்னு பாருங்களேன். 1 ராஜாக்கள் 19:8. 1 ராஜாக்கள் 19:8. ஓரேப் என்கிற தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். 3வது ஓரேப் என்பது தேவனுடைய
திட்டத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இடம். மோசேக்கு சித்தத்தை சொன்னார். என்ன சொன்னார்? எப்பா, உன் காலிங் என்ன, உன் அழைப்பு என்ன, நான் உன் மேல வச்சிருக்கிற சித்தம் என்ன அப்படின்னார். எலியாவுக்கு ஓரேபில திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இப்போ யெகூவை அபிஷேகம் பண்ணு, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணு, தீர்க்கதரிசிகளை எழுப்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இன்னும் உனக்கு நிறைய காரியங்கள் இருக்குன்னு சொல்லி அவன் மீது வைத்திருக்கிற திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஓரேப்னா சித்தம் வெளிப்படுத்தப்படுகிற இடம், ஆகம் தீர்க்கப்படுகிற இடம், மூன்றாவது தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுகிற இடம். அடுத்து பாருங்களேன், யாத்திராகமம் 33:6. ஜனங்கள் கர்த்தருக்காக தங்களை பிரதிஷ்டை பண்ணுகிற ஒரு இடம். ஆண்டவரே, நீர் என்னை பயன்படுத்துவதற்கும், நீர் என் குடும்பத்திலே ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கும் என்ன என்ன காரியங்கள் தடையாக இருக்கிறதோ அந்த காரியங்களை கலற்றி போடுகிறேன். இனி எனக்கு இது வேணாம்ப்பா, நீங்க தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் கர்த்தருக்காக தங்களை பிரதிஷ்டை பண்ணுகிற இடத்திற்கு பெயர் தான் ஓரேப். உங்க வாழ்க்கையில இந்த பிரதிஷ்டையின் ஜீவியம் காணப்படுகிறதா? கர்த்தருக்காக உங்களை பிரதிஷ்டை பண்ணி இருக்கிறீங்களா? அதுக்குன்னு நகையெல்லாம் கலத்தி போடுங்கலாம் இல்ல, சரியா? அது அவர்களுடைய விருப்பம். நகை போடுவதும் தவறு அல்ல, போடாமல் இருப்பதும் தவறு அல்ல. நகைக்கு மேல ஆசை தான் என்னது? தவறு. விளங்குதா? நகை போடுறதும் தப்பு கிடையாது, போடாம இருக்கிறதும் தப்பு கிடையாது. ஆனா நகைக்கு மேல ஆசை வருது பார்த்தீங்களா, அதுதான். இவர்கள் கர்த்தருக்காக ஒரு பிரதிஷ்டையாய் நகையை கலத்தி போடுறாங்க. நீங்க எதை கலத்தி போட்டிருக்கிறீங்க? என்ன பிரதிஷ்டை? உங்களுக்கு தெரியுது வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு நெருக்கடி இருக்கு, இன்னும் ஆசீர்வாதம் வரல, சுபாவம் மாறல, தடை இருக்கு. அப்ப கர்த்தர்ட்ட கேட்கும்போது கர்த்தர் சொல்லுவார், இதெல்லாம் தான் வரல, இதை நீ கட் பண்ணு, இதை தூக்கி போடு, இந்த பொருளை உன் வீட்டை விட்டு அப்புறப்படுத்து, உன் பிரதிஷ்டையை சரிப்படுத்து. செய்ய மாட்டேங்கிறோமே. அப்ப ஓரேப்னா என்ன தெரியுமா? ஜனங்கள் கர்த்தருக்காக தங்களை பிரதிஷ்டை பண்ணுகிற இடம். ஓரேப் என்பது தேவன் மனிதனுக்காக காத்திருக்கிற இடம். ஓரேப் என்பது தேவன் மனிதனோடு பேசுகிற இடம். ஓரேப் என்பது தேவன் மனிதனோடு உடன்படிக்கை பண்ணுகிற இடம். ஓரேப் என்பது தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிற இடம். ஓரேப் என்பது கர்த்தர் தன் ஜனத்தின் தாகங்களை தீர்க்கிற இடம். ஓரேப் என்பது தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற இடம். ஓரேப் என்பது ஜனங்கள் கர்த்தருக்காக தங்களை பிரதிஷ்டை பண்ணுகிற இடம். ஓரேப் என்பது சபை கூடி வருகிற இடம். இப்ப நம்மளாம் உட்கார்ந்து இருக்கிறோம்ல, இதுக்கு என்ன பேரு? எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? இப்ப நீங்களா எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஓரேப்ல வந்து உட்கார்ந்து. இங்கதான் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். இங்கதான் கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இங்கதான் உங்க சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். இங்கதான் உங்க திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். இங்கதான் உங்க தேவைகளை சந்திக்கிறார். அல்லேலூயா. இந்த 3:1 பாருங்களேன், யாத்திராகமம் 3:1 என்ன சொல்லுது தெரியுமா? அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி. அந்த ஓரேபுக்கு என்ன பேர் கொடுக்கிறாங்க தெரியுமா? தேவ பர்வதமாகிய ஓரேப். ஓரேப்னா என்னது? அதுக்கு சில வசனத்தை சொல்றேன் பாருங்களேன். ஆதியாகமம் 22:14. ஓரேப்லாம் வந்தா என்ன நடக்குங்கிறத சொல்றேன். 22:14. யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓரேப் என்பது உங்கள் தேவைகள் கர்த்தரால் பார்த்து கொள்ளப்படும் என்று அர்த்தம். அல்லேலூயா. கடன் பிரச்சனையா, வியாதியா, சம்திங் ஏதோ ஒன்று இருக்குதா? நீங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மகனே மகளே, நீ ஓரேபுக்கு வந்துட்டல, எல்லாத்தையும் நான் பார்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. அடுத்து ஓரேபு வந்த கர்த்தருடைய பர்வதத்தை பாருங்களேன். 3 சங்கீதம் 4 வசனம். 3 சங்கீதம் 4 வசனம்.
ம், ம். பரிசுத்த பர்வதத்திலிருந்து என்ன செய்தாராம்? விண்ணப்பத்திற்கு பதில் தருகிற பர்வதம். கர்த்தர் எனக்கு பரிசுத்த பர்வதத்திலிருந்து செவி கொடுத்தார் அப்படின்னு தாவீது சொல்றார். அப்போ இந்த ஓரே பாகிய கர்த்தருடைய பர்வதம் இந்த முதல் நாள் கூட்டத்துல உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதிலை தரப்போகிறது. அல்லேலூயா. உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திக்க போகிறார். உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதிலை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். அப்ப ஓரேப்னா ஓரளவுக்கு நமக்கு புரியுதா? புரியுதா? புரியலையா? தூக்கம் வருதா? டீ குடிக்கணுமா? இன்னும் வேண்டாமா? அப்புறம் என் மேல வருத்தப்படக்கூடாது. ஐயோ அவசரப்பட்டு சொல்லிட்டோமேன்னு என் மேல என்ன பண்ணக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. அல்லேலூயா. அப்போ இந்த முதல் வசனத்தினுடைய காரியத்தை என்ன பண்ணிக்கிட்டோம்? அறிந்து கொண்டோம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அதான் நம்ம கீவேர்டுக்குள்ள வரப்போறோம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து. இப்ப ரெண்டாவது எதை பார்க்கலாம்? முட்செடிக்கு போப்போம். நம்ம 4 காரியம் சொன்னேன். முட்செடி, அக்கினி, கர்த்தருடைய தூதனானவர், மோசே. இதுல இப்ப முட்செடிக்கு வருவோமே. முட்செடி. முட்செடினா எதற்கு அடையாளம் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட். முட்செடி என்பது எதற்கு அடையாளம்? சாபம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில என்ன இருக்கு தெரியுமா? முள்ளு. வீட்டுக்குள்ள முள்ளு, சரீரத்துல முள்ளு, பிரச்சனைக்கு மத்தியில, பாடுகளுக்கு மத்தியில, சாபத்துக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கும் முள். மோசே எதை சந்திக்கிறார் அப்படின்னா முட்செடியை சந்திக்கிறார். இந்த மோசே சந்தித்த முட்செடி அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் முட்செடியின் அனுபவத்திற்குள்ளே போனார்கள் அதை பார்க்க போறோம். யாருடைய வீட்டுக்குள்ள முட்செடி வரும்? பிரதர், இன்னைக்கு என் வீட்டுக்குள்ள முட்செடி இருக்கு பிரதர். ஏன் இருக்கு தெரியணும்ல. நம்பர் 1 ஆதியாகமம் 3:18. ஆதியாகமம் 3:18. ம், ம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். முதல்ல ஒரு இடத்துல இப்ப ஆண்டவர் முள்ளு வரும்னு சொல்லிட்டார். யாருக்கு தெரியுமா? ஆதாம் ஏவாள். ஏன் இங்க முள்? நம்பர் 1 கீழ்ப்படியல அப்படின்னா என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க பிரதர், சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மனமில்லை என்று சொன்னால், கர்த்தர் சொல்லும் காரியத்தை செஞ்சு முடிக்கல அப்படின்னு சொன்னா என்ன வரும்? முள்ளு வந்துட்டு அப்படின்னா எந்த இடத்துல கீழ்ப்படியல அப்படிங்கறத யோசிக்க பாருங்களேன். 1 பேதுரு 2:8 வாசிங்க. எதுக்கு கீழ்ப்படியல? வசனத்துக்கு. இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரோடும் கூட தினமும் 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 ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். சர்ச் மூலமா பேசுறாரு, பாட்டு மூலமா பேசுறாரு, ஆராதனை மூலமா டெய்லியும் பேசுறார். அவர் பேசாம இல்ல. எத்தனை பேர் கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுறீங்க? இல்லையே. ஒப்புரவு இல்ல. காலையிலே 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க பேசினா அதுக்கும் இல்ல. வீட்டை சுத்தப்படுத்தி பிரதிஷ்டை பண்ணுங்க இல்ல. இதனால தான் தடை, இந்த காரியத்தை அப்புறப்படுத்துங்க கீழ்ப்படியல. ஆண்டவர் சொல்றார் நீ வசனத்துக்கு கீழ்ப்படியணுமே. யாருடைய வீட்டுக்குள்ளே முள் வரும், யாருடைய வாழ்க்கையிலே முட்களின் அனுபவங்கள் வரும் அப்படின்னா கீழ்ப்படியாதவர்களுக்கு வரும் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? நிறைய காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசுறாருங்க. ஆனா என்ன பண்ண முடியல? கீழ்ப்படிய முடியல. ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளுக்கும் கர்த்தர் தெளிவாய் சொன்னார், ஐயா இதை மட்டும் என்ன பண்ணாதரா, நல்ல புள்ள நீ சாப்பிடாதரா அப்படின்னாரு. மனுஷன் கேட்டிருக்கலாம்ல, கீழ்ப்படியல. அது எப்படி? நமக்கு ஆல்ரெடி ஒண்ணு இருக்கும், செய்யாதனா தான் என்ன பண்ணுவோம்?
சொல்லுங்க. செய்யாதே அப்படின்னா தான் செய்யும். ஆலயத்திலே ஜெபம் இருக்கு, தயவு செஞ்சு சபையின் மக்கள் அத்தனை பேரும் வந்துருங்க அப்படின்னா தான் நீ என்ன சொல்றது? நான் வரமாட்டேன். நீ சொல்லி நான் வரணுமா? கீழ்ப்படியவே மனம் இல்ல. நான் சொல்றேன், இன்னமும் நீங்கள் கீழ்ப்படிய மறுப்பீர்கள் என்றால் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற முள் உங்களை விட்டு என்ன செய்யாது? போகாது. பாருங்களேன். என்னாகுமோ 20 வாசிங்க. என்னாகுமோ 20 ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். இல்லையோ? ஆ. ம். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் நல்ல கவனிங்களேன். அழைச்சிட்டு வந்தாச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அது ஆரோனாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் பேசும் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் முள்ளுதான் கிடைக்கும். ஆரோன் கீழ்ப்படியல. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எங்க போக முடியாது, கானானுக்குள்ள. தயவு செஞ்சு நான் இது ரொம்ப எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பண்ண விரும்பல, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப நான் கீழ்ப்படிதல் அப்படின்னு எடுத்தேன்னா அது ஒரு பெரிய சாப்டர். நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு வார்த்தையாய் நம்ம தியானிக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியும், தயவு செஞ்சு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற சத்தத்திற்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் அந்த முல்லை எடுத்து போடுவார். ஆமென். 1. 2வது பாருங்களேன், ஏசாயா 5:5 மற்றும் 6. முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். ஏன் அடுத்து ஒரு முள்ள ஆண்டவர் வர வைக்கிறாரு? நம்பர் 2, உங்கள் மீது கர்த்தர் வைத்திருக்கிற எதிர்பார்ப்ப நிறைவேத்தல அப்படின்னா வீட்டுக்குள்ள முள்ளு வரும். புரியுதா? இங்கே ஒரு தோட்டத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். நல்லா கவனிங்க. அந்த தோட்டத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டார். கல்லை எடுத்து போட்டு, மண்ணை எடுத்து போட்டு, வேலியை போட்டு, தண்ணியை ஊத்தி, உரம் வச்சு எல்லாம் பண்ணி, இப்ப இந்த திராட்சை தோட்டத்துல இருந்து எதை எதிர்பார்த்தார்? நல்ல பழங்களை தரும் எதிர்பார்ப்பு. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இந்த திராட்சை தோட்டம் என்ன பழம் தரணும்? எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்கிச்சா? என்ன கொடுத்துச்சு தெரியுமா? கசப்பு. ஆண்டவர் பார்த்தார், நான் உன் மேல ஒரு எதிர்பார்ப்பை வச்சிருக்கிறேன். நீ இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றல அப்படின்னா முள்ள உன் வீட்டுக்குள்ள அனுப்பிடுவேன். அனுப்பிட்டார். நம்ம மேல கர்த்தர் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருந்தார். அத்தனை பேர் மீதும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என் பிள்ளைங்க, நீங்க இதெல்லாம் எனக்கு செய்ய போறீங்க, இப்படிலாம் வாழ போற, இப்படிலாம் பண்ண போறேன்னு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருந்தார். கர்த்தர் உங்கள் மீது வைத்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றினீர்களா இல்லையா? நிறைவேற்றீங்களா? ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி அவர் நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருப்பார். இன்னைக்கெல்லாம் நீ இதை முடிக்கணும், இந்த வாரத்துல இதை முடிக்கணும், உன் மூலமா இவ்வளவு காரியங்கள் பண்ணணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருப்பார்? இந்த எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றாமையே இருந்துகிட்டே இருந்தா அவர் சந்தோஷப்படுவாரா? தூரப்போன்னு அனுப்பிடுவார். ஆண்டவர் என் மேல ஒரு எதிர்பார்ப்பை வைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்ற தவறும் பொழுது அவர் என் வீட்டுக்குள்ள எதை அனுப்பிடுறாரு? முள்ள அனுப்பிடுறார். அப்ப ஏன் ஒரு தேவ பிள்ளையின் வீட்டுக்குள்ளே முட்கள் வருகிறது அப்படின்னா,
கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை எதிர்பார்க்கிறேன். அந்த எதிர்பார்ப்பு என்ன இல்ல? வரல. கனி வரல. கனி வந்துட்டா எத்தனை பேர் சொல்ல முடியும் பிரதர்? 2026ல் எனக்குள்ளே இருந்து என்ன வந்துட்டு கனியா வருது. கனி வருதா? உங்கெல்லாம் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் என்ன கொடுக்கிற? என்ன கனி கொடுக்கிற திராட்சை செடி கிடையாது. நீங்களாம் திராட்சை செடி யார் சொன்னா? கனி கொடுக்கிற செடி. கனி கொடுக்காத செடி இருக்குல்ல? நீங்களா என்ன செடியா? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை. நீங்களா என்ன கொடுக்கணும்? அதான் நான் கேட்டேன். கனி கொடுக்குறீங்களான்னு கேட்டேன். பதிலே எங்கய்யா நான் கனியை கொடுக்க போங்கய்யா. ஒரு தேவ பிள்ளைகிட்ட இருந்து என்ன வெளிப்படணும் தெரியுமா? கனிகள் வெளிப்படும். ஆண்டவர் நம்ம கிட்ட நிறைய காரியத்தை எதிர்பார்க்கிறார். எதிர்பார்க்கிற காரியத்துல தயவு செஞ்சு அதை பூர்த்தியாக்குவதற்கு உங்களை ஒப்புக்கொள்ளும். இல்லைன்னா ரொம்ப கடினம். இந்த முள்ளு போகணும், என் வீட்டுக்குள்ள என்ன குத்திக்கிட்டே இருக்கிற என் கணவர் மூலமா, மாமியார் மூலமா, மருமகள் மூலமா, பிள்ளைங்க மூலமா என்னை குத்திக்கிட்டே இருக்கிற இந்த முள்ளு என்னை விட்டு போகணும் அப்படின்னா கர்த்தர் உங்க மேல என்ன எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறாரோ அதற்கு உங்களை விட்டு கொடுக்கும். 3 ஏன் முள்? ஏசாயா 32:13 வாசிங்க. ம் ம் ஐயா, களி கூர்ந்திருந்த நகரத்தில் உள்ள சந்தோஷம் நிறைந்திருந்த எல்லா வீதிகளிலும் எல்லா இடத்திலையும் முச்செடி. எங்கெல்லாம் மகிழ்ச்சி இருந்துச்சோ, எங்கெல்லாம் சந்தோஷம் இருந்துச்சோ அங்கெல்லாம் எதை அனுப்பிட்டாராம்? இங்க ஏன்பா முச்செடி வருது? ஏன் தெரியுமா வருது? 10ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கு தெரியுமா? நிர்விசாரிகளே. 11ஆம் வசனம் சுக ஜீவிகளே. 2 காரியம் எழுதியிருக்கு. 1 சுகஜீவியம், 2வது நிர்விசாரம். சுகஜீவியம் அப்படின்னா இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். நமக்கு தேவை பொண்ணு, பொருள், வீடு, ஆஸ்தி, காரு, பங்களா. இந்த உலகத்துல அப்படியே ஒரு ஒரு மதிப்பு, மரியாதை. அப்படியே வந்தோமா, அப்படியே டிப்டாப்பா இருந்தோமா, நல்லா சாப்பிட்டோமா, சுகபோகமா இருந்தோமா. இப்படி இருந்தா வீட்டுக்குள்ள என்ன வரும்? நாங்க எங்க பிரதர் சுகபோகமா இருக்கிறோம், வாழ்றதுக்கே இங்க வழி இல்லாம இருக்கு, குடும்பத்தை நடத்துறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், அதுல கூட சுகபோகமா இருக்க பாக்குறோம்ல. அடுத்து சொல்றாரு பாருங்க, நிர்விசாரம். என்ன விசாரம்? நிர்விசாரம்னா என்ன? அலட்சியம். சொல்லுங்க. நிர்விசாரம்னா என்ன அர்த்தம்னா அலட்சியம். எதுலலாம் அலட்சியப்படுத்துறீங்க? ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணாராம்? அலட்சியப்படுத்தினார். நம்ம எதெல்லாம் அலட்சியப்படுத்தி இருக்கிறோம்? நம்ம ரொம்ப அலட்சியப்படுத்துறது எது தெரியுமா? சபைக்கு வர்றதுதான் அலட்சியம். நான் வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில பார்க்கல. 9 மணி ஆராதனைக்கு எத்தனை பேர் 9 மணிக்கு வந்து உட்கார்றீங்கன்னு பார்ப்போம். இல்ல பிரதர், நான் என் வேலை, என் காரியங்கள் அப்படின்னா நான் உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். 9 மணி ஆராதனைக்கு 9:10க்கு தான் என்னால வர முடியும். எனக்கு அவ்வளவு வேலை இருக்கு வீட்டுல. நான் அவங்களுக்கு தான் சமையல் செஞ்சு குறையே சொல்ல மாட்டேன். அப்படிப்பட்ட நீங்க 9 மணிக்கு ட்ரெயினை பிடிக்க 9:10க்கு தான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். 9 மணிக்கு முன்னாடி போவே கூடாது. அங்க போய் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட சண்டை போடுங்க. யாரை கேட்டு ட்ரெயின் எடுத்தீங்கன்னு தாராளமா கேளுங்க, தப்பே இல்லை. நான் 9 மணி ட்ரெயினை பிடிக்க 8:50க்கு போய் நின்று மாங்கன்னு ஓடி பெட்டியெல்லாம் தூக்கி போட்டுட்டு உள்ள போய் உட்காந்துடுறேன். தச்சுனா மட்டும் 9:10க்கு வருவேன், 9:20க்கு வருவேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? அலட்சியம். அதான் நிர்விசாரம். இன்னைக்கு இரவு ஓகே, காலையில வேலைக்கு போயிருப்பீங்க, ஒர்க்ல போயிருப்பீங்க, போயிட்டு ஒவ்வொருத்தரா வந்தீங்க, தப்பே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. உலகத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறேங்க. இப்போ உங்க சரீரத்துல ஒரு 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 வியாதி வந்துட்டு சொல்றேன், வராது. கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு என்ன வராது? வியாதி வராது. நீங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க. அவங்க சொல்லிட்டாங்க, அமெரிக்கால இருந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காங்க. நாளான்னைக்கு விடிய கால 4 மணிக்கு அவர் என்ன கொடுத்திருக்கிறார்?
அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஃபிளைட் வந்து அவருக்கு 7 மணிக்கு ஃபிளைட்டு. லேட் பண்ணிடாதீங்க. 4 மணிக்கு நீங்க என்ன பண்ணணும்? வந்துரணும்ட்டார். மதுரையில ஹாஸ்பிட்டல் 4 மணிக்கு நீங்க அங்க இருக்கணும். எப்ப கிளம்புவோம்? ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணிடுறோம்? போயிட்டு உட்காந்து 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல்ல இப்ப அவர் ரூமுக்கு வாசல்ல எத்தனை மணிக்கு போய் நிப்போம்? 3 மணி, 3:30 மணி. ஆண்டவர் சொல்றாரு, அந்த 4 மணியை நீ எனக்கு முன்னாடி நின்னு பாரு. அப்ப மட்டும் நமக்கு தூக்கம் வரும். அப்ப மட்டும் தூங்கணும். டாக்டரை பார்க்க போகணும், வேற யாரையாவது பார்க்க போனா 4 மணிக்கு என்ன வரல? 4 மணிக்கு உங்க ஊர்ல இருக்கிற ஒரு பணக்காரர், இல்ல திருநெல்வேலியில இருக்கிற பணக்காரர், நாளைக்கு காலையில 4 மணிக்கு உங்களுக்கு ரூ. 1,00,000 குடுக்குறேன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு ஒரு அறிவிப்பு ஒரு அண்ணன் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இந்த ஜெபம் முடிச்சோடனே இப்ப ஒரு அறிவிப்பு குடுப்பாங்க. ஏம்மா, இந்த அட்ரஸுக்கு விடிய காலையில 4 மணிக்கு போங்க. நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் தரேன். இந்த லெட்டரை கொண்டு போய் குடுங்க. உங்களுக்கு எவ்வளவு குடுப்பாரு? ரூ. 1,00,000 குடுப்பாருன்னு சொல்லிட்டாப்ல. இப்ப எத்தனை பேரு 4 மணிக்கு இங்க பார், ஜெபமே 12 மணிக்கு தான் நீ முடிச்சிருக்கிற. என்ன மனுஷன் நினைச்சியா, மிஸ்ன்னு நினைச்சியா? நான் வீட்டுல போய் தூங்க வேண்டாம்? நான் எப்படி 4 மணிக்கு போவேன்? சொல்லுவீங்க. நீங்க என்ன ஜெபம் நடத்திட்டே இருக்கும் போது இப்ப என்ன பண்ணிடுவீங்க? அப்படியே போயிருவீங்க. டீ வேற போட்டாச்சு உங்களுக்கு, என்ன பண்ணிடுவீங்க? டீய குடிச்சிட்டு அந்த ஆள பஸ்ஸ பிடிச்சோ, பைக்க பிடிச்சோ, வாடகைக்கு ஒரு வண்டியை பிடிச்சு எங்க போயிருவீங்க? நான் தான் ஏன் முதல் ஆளா வந்திருக்கிறேன்னு போயிருவீங்க. ஒரு ரூ. 1,00,000 தராருன்னு எத்தனை மணிக்கு போறோம்? அப்பா சொல்றாரு, அதிகாலையில என்ன தேடு, நான் உனக்கு சகாயத்தை பண்ணுவேன், நான் உனக்கு எல்லாம் கொண்டு வருவேங்கிறாரு. ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? போக மாட்டேங்கிறோம்ல. அதுக்கு பேர் தான் என்னது? நிர்விசாரம். உலகமோ, உலகத்தின் மனிதனோ அவ்வளவு முக்கியத்துவம் நான் கொடுக்கிறேன். ஆனா கர்த்தர் அப்படின்னு வந்துட்டுனா, ஆலயம்னு வந்துட்டுனா, ஜெபம்னு வந்துட்டுனா, நிர்விசாரத்துக்குள்ள போறேன்ல. அதனாலதான் வீட்டுக்குள்ள என்ன வருது? முள்ளு வருது. கடைசியா ஏன் முள் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? நீதிமொழிகள் 24:31. இதோ அதெல்லாம் முள்ளுக்காடு. ஏன் முள்ளுக்காடு தெரியுமா? 30ஆம் வசனத்தை பாருங்க. அது யாருடைய வயல்? யாருடைய வயல்? 33. இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிப்போக்கனைப் போலவும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போலவும் வரும். 4வது ஏன் வீட்டுக்குள்ள முள்ளு வருது தெரியுமா? சோம்பேறி வீட்டுக்குள்ள என்ன வருமா? நீங்க எப்படிங்க இருக்கிறீங்க? தம்பி, என்ன மாதிரி சுறுசுறுப்ப நீ உலகத்துல யார்ட்டையும் பார்க்க முடியாது. எப்படி? எத்தனை மணிக்கு படுத்தாலும் டான்னு 4 மணிக்கு எந்திரிச்சு 5 மணி வரைக்கும் பிரேயர் பண்ணிட்டு 5 மணிக்கு வீட்டு வேலையை ஆரம்பிச்சு 7 மணிக்கு எல்லாத்தையும் முடிச்சு என்ன மாதிரி சுறுசுறுப்புன்னு என்ன பண்ண முடியாது? அப்படியா? சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தூக்கத்துக்கு இடம் கொடுத்தா தந்தை வரும். தூக்கத்துக்கு இடம் கொடுத்தா வறுமை வரும். தூங்கணும். அதுக்குன்னு தூங்காமையே உட்கார்ந்து பிரதர் சொல்லிட்டாப்ல, தூங்கினா என்ன வரும்? வறுமை வரும். எடு செல்போனை எடு. நைட்டு ஃபுல்லா உட்காந்து என்ன பார்ப்போம்? செல்போனை பார்ப்போம். டிவி ஆன் பண்ணு. நைட்டு ஃபுல்லா உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டே இருப்போம். தூங்கவே கூடாதுன்னா 2, 3 நாள் எங்க போய் படுத்துருவீங்க? ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துறீங்க. அப்புறம் நான் ஜோம் பண்றதுக்கு அங்கதான் வரணும். தூக்கம் தேவை. ஆனால் அளவுக்கு மீறின தூக்கம் தரித்திரத்தை கொண்டு வரும். எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டு, சோம்பேறியா இருந்துகிட்டு, வேலை செய்ய கஷ்டப்பட்டுக்கிட்டு, வீட்டுல ஒட்டடை, தூசி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பத்திரமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்க வீட்டுக்குள்ள என்ன வருமா? முள்ளுதான் வரும். யோசித்து பாருங்க. 4 விதமான முட்கள். 1, கீழ்ப்படியாத காரணத்தினால் வருகிற முள். 2வது, தேவனுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்காத காரணத்தினால் வருகிற முள். 3வது, சுகஜீவமும் நிர்விசாரமும் இருந்தால் வரக்கூடிய முள். 4வது, சோம்பர் தரத்தினால் வரக்கூடிய. அப்ப இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள ஏன்? மோசே முட்செடியிலே சந்திக்கிறார். இன்னைக்கு நீங்களும் ஒரு முட்செடியின் அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. இந்த நாளுல ஏதாவது ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க போறோம். நமக்கு ஒரு நல்ல செய்தி. இயேசு நமக்காக சிலுவையில் சாபம் ஆக்கப்பட்டார். அவருடைய ரத்தம், அவருடைய சிலுவை உங்க ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ள இருக்கிற
இந்த முள்ளாகிய சாபத்தை என்ன பண்ணிரும் தெரியுமா? அப்புறப்படுத்தி போட்டு விடும். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே நமக்காக சாபமாக்கப்பட்டார். இப்ப இன்னைக்கு இந்த முள்ளாகிய சாபம் நம்ம வீட்டை விட்டு போகும்படி நம்ம ஜெபிக்க போறோம்.